இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கூப்பிட மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன கூப்பிட சொன்னாதான் நான் கூப்பிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன இங்க இருந்து அனுப்பிட்டீங்கன்றதுக்காக நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அப்படி போனா உங்களை நான் வேண்டான்னு சொல்லிட்டதா அர்த்தமாயிடும். நீங்க 2 பேரும் விருப்பப்படும் போதுதான் நானும் அவரும் ஒன்னு சேருவோம். அது வரைக்கும் நான் அந்த வீட்டு பக்கம் கூட போக மாட்டேன். எனக்கு நீங்க 2 பேரும் வேணும்பா. எனக்கு கொல்லாத, எனக்கு கொன்னுடாத. நான் எதுவும் சொல்லல. எனக்கு கொல்லாத. ஐயோ, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கே. ஐயோ, அபூர்வா, என்ன காப்பாத்து. ஐயோ, என்ன கொல்லாத. எனக்கு கல்யாணமே ஆகல. அது கூட குடிங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயத்தை நான் பார்க்கறேன். பைத்தியமா? அம்மா சரியான நேரத்துல வந்து இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா உன் பொண்ணு என்ன கொன்னுருப்பா போல. ஐயோ, நார கிழிச்சிட்டா. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படி அடிக்கிற? பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? ஆமா, பைத்தியம் பிடிச்சிருச்சு. உன்னை அடிக்க முடியாம இந்த மருதாணி கழுவிய நீ நினைச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க, புரியுதா? உங்க அம்மாவை அடிக்க நினைச்சிட்டு என்ன அடிச்சா வலி எனக்கு தானே இருக்கும். ஆமா, என்ன அடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்னடி வந்துச்சு? நான் என் மாமாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா நீ அந்த பூமி காதலிக்கிறான்ற விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்ட. இப்ப அவன் நேர மாமா கிட்ட போய் அங்கே டேரா போட்டுருவா. இதுக்கப்புறம் என் மாமா எப்படி எனக்கு கிடைப்பாரு? ஓ, நீ அப்ப கடைசி வரைக்கும் கேட்கலன்னு சொல்லு. என்ன நைய புடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தா நானே உனக்கு சொல்லிருப்பேன்ல. அந்த பூமி உன் மாமா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்தே போனா. இவ்வளவு நாளா உனக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் நீ வார்த்தையில மட்டும் தான் கோவத்தை காட்டுவ. ஆனா நீ பெத்து வச்சிருக்கியே, இவளுக்கு வாய் மட்டும் இல்ல, கையும் பேசுதுமா. சாரி சித்தி, சாரி. அம்மா, உன் பொண்ணு சாரி சொன்னா மட்டும் என் வலி குறைய போகுதா? அம்மா, பயங்கர ஹாப்பியா இருக்க வேண்டிய இந்த டைம்ல இந்த டிஸ்டர்பன்ஸ். என்ன பண்றது? இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது எங்க அந்த வீட்டுக்கு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு சித்தி. எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? அந்த ககனையும் பூமியையும் ஒண்ணு சேர விட மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிருந்தான்ல, அவளும் அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவ குழிய அவளே தோண்டிக்கிட்டா. இதுக்கப்புறம் தான் இருக்கு அவளுக்கு. பூமி, நிஜமாவே நீ அண்ணனை காதலிக்கிறியா? அதுதான் எல்லாரும் முன்னாடியே சொன்னல சரி. அப்ப நீ அங்க இல்லையா? அப்போ நான் யார் மனசுலயும் இல்லையா? ஆமா, இல்லதான். நான் இல்ல. இல்லையா?
அப்படின்னா சொல்றேன் கேளு. ஆமா, நான் உன் ககன் அண்ணனை மனசார காதலிக்கிறேன். என் உயிரை விட அதிகமா காதலிக்கிறேன். போதுமா? அண்ணா 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 அழாதண்ணா. நான் உனக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை. பூமி உன்னை காதலிக்கிறாளா இல்லையான்னு ஒரு வாட்டி நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. நான் சொல்ற எதையுமே கண்டுக்காமையே நீ உன் போக்குல இருந்துட்ட. பாருடா, இப்ப பாரு, நீ எதன வேதனைப்படுற. ககன், என்னம்மா? பூமியை உடனே தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்டா. பூமி எதுக்கா நான் தேடி கூட்டிட்டு வரணும்? அவதான் அந்த சரத்சந்திரா வீட்டுல நிம்மதியா இருக்காளே. ஐயோ இல்லடா, பூமி அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அவங்க அனுப்பிட்டா நான் போய் தேடி கூட்டிட்டு வரணுமா? நம்ம அவ வேணும்னு நினைச்சப்போ நம்மளையே அவ வேணான்னு சொல்லிட்டா. இப்ப அவங்க வேணான்னு சொல்லுவாங்களா? நம்ம போய் கூட்டிட்டு வரணும்ல? நான் சொல்றத முழுசா கேளுடா. உன் ஆபீஸ்ல அந்த பூமி வேலை பாக்குற விஷயம் அந்த சரச்சந்திராவுக்கு தெரிஞ்சு போச்சு. ககனை நீ வேண்டான்னு சொன்ன. அப்புறம் ககன் ஆபீஸ்ல எதுக்காக வேலை பாக்குறன்னு கேட்டதுக்கு அவ அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலையா? அத வச்சு பூமி உன்னை காதலிக்கிறான்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்களா? அதுக்கு பூமி புருஷனா எனக்கு ககனம் வேணும்னு சொல்லிட்டாளாண்டா. ஹலோ ஹலோ தரணி, பூமி அந்த சரத்சந்திரா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான்னு சொல்றாங்க. தெரியும். ஆமால, உனக்குதான் எல்லாமே தெரியும்ல. தரணி, பூமி என்ன காதலிக்கிறாள்? என்கிட்ட சொன்னா. அத நீ எனக்கு சொல்லணும்ல. யார் அந்த சரத்சந்திரா? ஏதோ அவளுக்கு உண்மையான அப்பா மாதிரி. காதலிச்சவன் கூடயே வாழ்க்கை முழுக்க வாழணும்னு நீ எடுத்து சொல்லி பூமியை என் கூட அனுப்பி வச்சிருக்க வேண்டியது தானே? அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க யாராலையுமே முடியாது.